வணக்கம். ஆன்லைன் கிளாஸ் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்க சிலபஸ் சரியில்லை, உங்க சிலபஸ்ல வந்து மக்கப் பண்ற மாதிரி இருக்கு, இந்த சிலபஸ்ல என் குழந்தைய கற்றுக் கொடுத்தேன்னா என் குழந்தை வந்து திங்க் பண்ணி பேசாது, கிளிப்பில்ல மாதிரி அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும்தான் பேசும், அந்த மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லிட்டு வந்து இந்த கிளாஸை கட் பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி முன்னாடியும் அந்த மாதிரி போன நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். அவங்க கொண்டு போய் அந்த குழந்தைய நல்லா புரிய வச்சு பேச வச்சு எல்லாம் கொண்டு போயிடல. அந்த குழந்தைங்க ஸ்கூல்ஸே போகாமல் ஸ்பெஷல் ஸ்கூல் போகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குழந்தை பேச கற்றுக்கும் போது எப்படி கற்றுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த சிலபஸ் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை உதாரணமாக ஒரு குழந்தை லாங்குவேஜ் கற்றுக்கும் போது எல்லா பொருட்களையும் மக்கப் தான் பண்ணுது. நீங்கள் பால்னு சொல்லும்போது எடுத்த உடனே அந்த குழந்தைகிட்ட பால் வந்து ரவுண்டாக இருக்கும், பால் வந்து சாஃப்டாக இருக்கும், பால் வந்து பவுன்ஸ் ஆகும், இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாலுன்னு ஒரு வார்த்தையை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அது உடனே மக்கப் பண்ணி வச்சுக்குது. அதே மாதிரி தான் எல்லா பொருட்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதோட டெக்ஸ்டரோ அதோட ஃபங்க்ஷனோ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அந்த குழந்தை 1 வயசு 1.5 வயசு இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் மக்கப் தான் பண்ணுது. உதாரணமாக தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஓகே இந்த ஆக்ஷனுக்கு இந்த வார்த்தை இந்த மாதிரி அவங்களுக்கு வேணும்னா தான் சொல்லணும், இப்படி மக்கப் தான் பண்ணுது. குழந்தைங்க எல்லா வார்த்தைகளையும் முதல் 2 வருஷத்துக்கு மக்கப் தான் பண்றாங்க. இந்த மக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமா அவங்களுக்கு ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் தான் சொல்ற அந்த 2 வார்த்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி இருக்கிற மெமரியில இருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ நாம மக்கப் பண்ணி சொல்லி கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்களால பேச முடியாது. இதனாலதான் நாம வந்து புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம சிரமப்படுறோம். காரணம் என்னன்னா எல்லா வார்த்தைகளையும் நமக்கு மக்கப் ஆகாம இருக்கிறதுனால, நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாததுனால நம்மளால பேச முடிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி சிஎம்சில நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹிந்தி பேஷண்ட் வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஹிந்தியில வந்து எங்களுக்கு பேச தெரியாது, சில வார்த்தைகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு வாட்டி ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைய வந்து அழ வேண்டான்னு சொல்லணும். அப்போ வந்து எனக்கு அந்த வார்த்தை அழுகிறதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு நம்ம மேக்கப் பண்ணுறேன். அதாவது ஆங்ஸே பானி நகி அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த குழந்தை அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார்த்தை தெரியலைன்னு சொல்லும்போது என்ன வார்த்தை உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நிறைய வார்த்தை தெரிஞ்சிருந்தீங்கன்னா மக்கப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து எல்லா குழந்தைங்களும் கற்றுக்கும் போது அந்த வார்த்தைகளை வந்து நிறைய மக்கப் பண்ணணும். நிறைய வேர்ட்ஸ் மக்கப் பண்ணாதான் நம்ம எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியும். வேர்ட்ஸ் நிறைய மக்கப் பண்ணலைன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. தேங்க்யூ.